Hello my dear ladies and gentlemen. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படினா நம்ம வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன்ல சிம்பு சாரோட நடிப்புல அனிருத் சாரோட மியூசிக்ல ஒரு படம் வந்து வரப்போகுது. படத்தோட பேரு அரசன். சோ இந்த படத்தோட ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு. அந்த ப்ரோமோ தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ப்ரோமோட டியூரேஷன் வந்து 5 minutes 35 seconds. சோ இது வந்து நேத்துக்கே வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருச்சு. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி செம்ம ரெஸ்பான்ஸ் போல இருக்கு. அண்ட் வேணும் அப்படினே நான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இதெல்லாம் நான் போகவே இல்லை. ஒரே ஒரு ஸ்டில் மட்டும் பார்த்தேன். ரத்த கலரியோட மூஞ்சி, அதுக்கப்புறம் தனுஷ் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் பார்த்துட்டேன். ஸோ இன்றைக்கி யூடியூப்பில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் எதுவுமே பார்க்கல. அண்ட் இந்த படத்தில் வந்து அனிருத் சார் தான் மியூசிக் அப்படின்றது வந்து நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. ஏன் ஒய் சந்தோஷ் நாராயணன் சார் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது ஒன்றும் பெருசாக ஆச்சரியமாக படலை. ஏன்னா பொல்லாதவன், ஆடுகளம் ஜிவி சார் மியூசிக்கு, அதுக்கப்புறம் வடசென்னையில் தான் வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக்கு, அதுக்கப்புறமே வந்து எந்த படம் அசுரன் ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக்கு, விசாரணை ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக்கு, அதுக்கப்புறம் என்ன படம் வந்துச்சு விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 வந்து இளையராஜா சார் மியூசிக்கு. அவரையே வச்சு ட்ராவல் பண்ணலை. ஸோ அதனால எனக்கு ஒன்றும் அது பெருசாக தோணலை. அண்ட் எதனால் இந்த ஹைப் வந்து ஏறிச்சு அப்படின்னா, அவர் இல்லை அப்படின்ற ஃபீல் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து வடசென்னை யூனிவர்ஸ்லேருந்து வருது, படம் வந்து வடசென்னை யூனிவர்ஸ்லேருந்து வருது அப்படின்றதுனால தான் அது வந்து கிரியேட் ஆச்சு. அண்ட் அஃபீஷியலாக அவங்களும் சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு அந்த கதைக்களத்தில் நடக்கிற ஒரு வேற ஒரு ஆளோட ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, படம் வரும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எல்சியூக்கு பண்ண மாதிரி தான் இப்போது கைதிக்கு வந்து சாம்சியர்ஸ் பண்ணார், விக்ரம்க்கும் லியோக்கும் நம்ம அனிருத் சார் பண்ணார். இப்போது அந்த யூனிவர்ஸ்லேருந்து பென்ஸ்னு ஒரு படம் வருது, நம்ம சாய் பேங்கர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ இது ஒன்றும் பெருசாக எனக்கு தோணலை. ஆனால் வடசென்னை 2 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சந்தோஷ் நாராயணன் சார் தான் மியூசிக்காக இருக்கணும். ஒருவேளை வடசென்னை 2க்கு சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக் இல்லைன்னு சொன்னால் சண்டை செய்வோம். வடசென்னை 2க்கு சந்தோஷ் நாராயணன் சார் தான் வேணும்னு நாம் கேட்குறதுக்கு பேர் ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்றான் பாருங்க, என்னங்க அது? சும்மா சொல்லி பார்த்தேன், நல்லா தான் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. அண்ட் பார்ட் 1க்கு பண்ணவங்க தான் பார்ட் 2க்கு பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு ஆசை இருக்கலாம். ஆனால் டேரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இது எங்கே பார்த்துருக்கோம், விஐபி 1க்கு வந்து அனிருத் பண்ணார், விஐபி 2க்கு யுவன் சங்கர் ராஜா இல்லை ஷான் ரோடன் போச்சு. மாரி 1க்கு அனிருத் சார் பண்ணியிருந்தாரு, அண்ட் மாரி 2 வந்து யுவன் சங்கர் ராஜா சாருக்கு போச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ்டு பை கலைப்புலி எஸ் தானு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட். எடிட்டர் வந்து ராமர், ஆர்ட் டைரக்டர் வந்து ஜாக்கி, ஸ்டண்ட் டைரக்டர் ஆஸ் யூஷுவல் நம்ம பீட்டர் ஹெயின் சார் பண்ணுறாங்க. எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க இப்போ இந்த ப்ரோமோ பார்க்கலாம். 3, 2, 1 கோ. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நெல்சன் ஃபிலிம் டைரக்டர். ஓகே, இருக்கார், நெல்சன் இருக்கார். வாவ், எடுத்தோடனே வா. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஃப்ரம் அனிருத். சிலம்பரசன் டிஆர். ஓ, கொஞ்சம் ஏஜ்ட் லுக்கோ. ரெடி. ஓ ஓகே சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வேட்டவன், சேர்த்தவன், இடம், பேர், ஊர், டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்தில் வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு போடு. இப்போ சித்தரிக்கப்பட்ட களம், கதைக்களம், மாந்தர்கள் அனைத்தும் கற்பனை. சொல்ல போகிற மேட்டரில் பாதிக்கு மேலே எல்லாம் இன்னும் கோர்ட்டில் தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டு உண்மையை சொல்ல போய் நீங்கள் பாட்டுக்கு அது சீரியஸாக படமாக எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ, சிக்கா எடுத்தா நல்லா தான் இருக்கு. அதான் நம்ம ட்ரெண்டை மாற்ற போகிறோம் சார். எதுக்கிட்ட மாற்றணும்? நல்லா தானே போய் நிற்கும். அது ஒன்று பிடிக்கல, அதானே? கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த மேட்ருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்லை சார், பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங்க வரைக்கும் உள்ள போகிற மாதிரி ஆகிடும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், இந்த கார்டை போட்டு விட்ருங்கன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயாக பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தால் கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். நைஸ். யாராவ சார்? நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க போறீங்க? தனுஷ் நடிக்க வைங்க சார். எங்க வேலையை நாங்க பாத்துக்கறோம். உங்க வேலையை லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்ற போறாங்க உங்களை. நைஸ் நைஸ், சூப்பர், நல்லா இருக்கு. ஃபன்னான கார்டு. அம்மா
நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குதுல்ல அது அப்படியே சொல்லிடுங்க. சொல்லு. நல்ல பாடி லாங்குவேஜ் செமையா இருக்கு. டேய் நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற உனக்கு அது ஐடியா ஆகுதா? சார் ரிஸ்க் எடுக்காமல் எப்படிங்க சார்? என்ன ரஸ்க்கு கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்டில் 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த கூட்டத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுட்ருக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட யங் லுக். நினைச்சேன் யங் லுக். ஊருள்ளே இல்லைங்கம்மா. மியூசிக் அப்படியே சேஞ்ச் ஆகுது. போடு செம மியூசிக். ரெண்டு தெரிந்தது காடு மாதிரி இருக்கு. ஓ செம. 10 பேர் சாட்சி சொல்லிருக்காங்களே. அது எல்லாமே போயிங்கம்மா. அக்யூஸ்ட பிடிக்க முடியாத பட்டுக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்கம்மா. செம செம. இந்த சவுண்ட் கொடுத்துருக்காங்க போறாங்களே. மியூசிக் ஐயோ சிம்பிளி சூப்பர், வேற ஒரு லெவல்ல இருக்கு. சம்திங் எல்ஸ். ரெண்டு மியூசிக் மாறி மாறி வருது. நான் நிரப்பராதீங்கம்மா. ஃபர்ஸ்ட் லுக். எஸ். ஃபங்க் ஸ்டைல் செம்மையா இருக்கு. An untold tales from the world of Vanakkam. Yes. செம்ம. சூப்பர். அரசு. தரமான ஒரு ப்ரோமோ அண்ட் சொல்கிறேன். இன்னும் முடியல. வெற்றிமாறன் தரமான ப்ரோமோ, வேற லெவல், சூப்பரான ஒரு ப்ரோமோ, செம்மையாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது தனுஷ் அண்ட் சிம்பு. ஃபைனலி சொல்லிட்டாங்க. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி இவங்க வந்து நிறைய படங்களில் வந்து ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க பேரை அவங்க யூஸ் பண்ணுறது, அவங்க பேரை இவங்க யூஸ் பண்ணுறது, விச் மீன்ஸ் ஒரு கிளாஷ்காக யூஸ் பண்ணுறது. பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் சீரியஸ்லி எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு. நான் நேற்றுக்கு சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது கூட பெட்டர் சனாவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சேன் ஒரு வேளை மியூசிக் ஏதோ சொதப்பிருச்சோ அப்படின்ற மாதிரி. பட் சூப்பராக தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரில. அண்ட் எடிட்டிங் நல்லா இருந்தது. அண்ட் அந்த யங் லுக் வரும்போது நான் நினச்சேன் வெந்து தனித லுக்கு மாதிரியே இருக்கே அப்படின்னு. சடனாக அந்த தண்டர் லைட்னிங் வந்த உடனே வேற லெவல், சூப்பராக இருந்துச்சு. லுக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த ஃபங்க் லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த பாடி மேனரிசம் இதெல்லாமே சூப்பர். அண்ட் படத்தில் இந்த டைலாக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தனுஷை நடிக்க வைங்க, இது என்ன பெர்ஃபார்மன்ஸில் பின்னுவார் அப்படின்ற டைலாக் இருக்காதுன்னு தோணுது. ஐ திங்க் இது வந்து ஒரு ப்ரோமோவை ரெடி பண்ணி இருக்கிறதுக்கு இது ஓகே. பட் படத்தில் இது இந்த ஃப்ளேவரில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வடச்சென்னை யூனிவர்ஸில் தான் இந்த படம் நடக்குது. டைம் பீரியட் தெரியல, டைம் பீரியட் என்ன அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலுமே வந்து தனுஷ் சார் அந்த படத்தில் நடிக்கிறாரு. அடுத்த வடச்சென்னை 2 படம் வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில்
இந்த டைலாக் வச்சுருந்தா இது வந்து அந்த யூனிவர்ஸ்க்கு கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால் எனக்கு தெரிஞ்சு இருக்காது அப்படின்னு தோணுது. அது படம் வந்துச்சு அப்படின்னா தான் தெரியும். ஸோ வரும்போது பார்க்கலாம். எனக்கு இந்த ப்ரோமோ கட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து, ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி மியூசிக் அண்ட் எஸ்டிஆர் சாரோட மேனரிசம். ஆஃப்டர் ஆல் லாங் வந்து ஹிட்டு கொடுக்கணும்னு நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு, பட் கொடுக்க முடியல. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்லாம் பண்ண மாட்டீங்க. பாய்.